உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 நட்சத்திரம் பலமா இருக்கக்கூடியனால ஆன்மீக ஈடுபாட்டுல அளவு கடந்த ஒரு அமைப்புடைய ஜாதகமும் நீங்க கூட. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்களும் கூட மகர ராசி தான். நிறைய லா படிக்கலாம். அப்ப இந்த மகர ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா மறுஜென்மம் கிடையாது உங்களுக்கு. பல குடும்பமே பாத்தீங்கன்னா பெரிய லா படிச்ச அட்வொகேட்டா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், என்ன தொழில் வேணா பண்ணட்டும், ஆனா உங்களுடைய பிள்ளைங்களுக்குன்னு உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கக்கூடிய தருணத்துல இருந்திருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட கால வயசு பெண்கள் 35-45 வயசுக்கு மேல இருக்கிறவங்க உங்க ஆரோக்கியத்தை பார்க்கணும். சிவாய நம. எல்லா உலகங்களுக்கும் தலைவனே, காரண ரகிதனே, என் எண்ணற்கு அரியவனே, முழு மங்கள ஸ்ரூபியே, தானுவே, பரம ஆனந்த ரகிதனே, ஈஸ்வரனே, எங்கள் தலைவனே, உமக்கு ஜெயம் உண்டாகுக. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, KGF. கேம் சேஞ்சர் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய தன்மை, அவங்க குணாதிசைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்கும், 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானம், அவப்பேர்கள், இன்னும் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள். 60 வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க? பொதுவா மேச ராசியில உள்ள ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஒரு 25 வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தன்மையை அவங்களை எப்படி நீங்க பாதுகாக்கணும்? 25 வயசுக்கு மேல மேச ராசிக்காரர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும்? எங்கெங்க எந்தெந்த வயசுல ஏமாறுவாங்க, எந்த வயசுல உச்ச நிலைமை அடைவாங்க, அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு மேச ராசி முதல் மீன ராசி வரை உள்ள பெண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க எதை பத்திலாம் சிந்திப்பாங்க, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தலையிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், அவங்களுடைய தன்மைகள், மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அவங்க இடப்படக்கூடிய இந்த இடையூறுகள்லாம் என்னென்ன இடையூறுகள் அடைவாங்க, எந்த வயசுல மேன்மை அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு, எந்த வயசுல கல்யாணம் ஆகும், எந்த வயசுல குழந்தை பெறுவாங்க, எந்த வயசுல அவங்க வாழ்க்கைய தன்மைய ஒரு வீடு வாசலோட தெளிவாகக்கூடிய தன்மைகளை நான் சொல்ல போறேன். யாருமே சொல்லாத ஒரு சூட்சமமான வழிமுறைகள் பெண்களுக்கு பிரத்யேகமா. உங்க பெண்கள் நீங்க இந்த தெளிவான வழிமுறைகளை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ். இந்த 12 ராசிக்காரர்களும் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, அது காலையிலேயோ சாயந்தரமோ, 1 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு, இனி வரும் காலங்கள் இந்த வருடம் எங்க வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு அந்த நெல்லிக்காவை பிரகாரம் சுத்தி வரவங்க கிட்ட ஒண்ணு கொடுத்து வந்தீங்கன்னாலும் நீங்க யோகாதிபதியா ஆவீங்க. இது ஒரு சூட்சமமான வழிபாடு. மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுக்கு உண்டான பதிவு. ஆண்களும் கேட்கலாம், ஆனா பெண்களுக்கு தன்மையான ஒரு பதிவு இது. மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவான். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திர பாதங்கள் ரொம்ப பலமாவே இருக்கக்கூடிய தன்மை உண்டு. உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 நட்சத்திரம் பலமா இருக்கக்கூடியனால ஆன்மீக ஈடுபாட்டுல அளவு கடந்த ஒரு அமைப்புடைய ஜாதகமும் நீங்க கூட. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்களும் கூட. படிச்சு பண்புள்ள பெரிய லெவலுக்கு வரும் சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகள் உடைய தன்மை உடையவங்க நீங்க தான். ஆனா படிக்கிற குழந்தைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏமாற்றம் வரக்கூடாது, தடுமாற்றம் வரக்கூடாது.
உங்க ஆசைகள் காதல் மேல போகக்கூடாது. இப்படி பக்குவமா இருந்து படிச்சீங்கன்னா MBA நீங்க தான், டாக்டர் நீங்க தான், அட்வொகேட் நீங்க தான், பெரிய படிப்பு வரக்கூடிய தன்மை உண்டு. சொந்த தொழிலேயே ஒரு ப்ரொபஷனால ஒரு அற்புதமான ஒரு மேன்மை அடையக்கூடிய தருணமும் உங்க ஜாதகத்துல இருக்கு. ஆனா குறிப்பிட்ட காலத்துல ஒரு 25 வயசுக்கு மேல வெளிநாடு வெளிதேசத்துல பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்கு. இருந்திருந்தாலும் மேன்மைப்படக்கூடிய ஒரு ராசி யாருன்னு கேட்டா மகர ராசி தான். நிறைய லா படிக்கலாம். அப்ப இந்த மகர ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா மறுஜென்மம் கிடையாது உங்களுக்கு. இந்த ஜென்மத்திலேயே இடையூறுகளையும் இன்னல்களையும் அடைஞ்ச நீங்க மேன்மை தரக்கூடிய ஒரு தருணம் வரப்போகுது. ஏன்னா துன்பத்துக்கு இங்கதான் துன்பம் இதுதான் கஷ்டம் கேட்கறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. என்னன்னா தன்னுடைய கணவனோட அதிகபட்சமா சம்பளம் வாங்கணும், பொருளாதாரம் ஈட்டணும் அப்படின்னு ஆதங்கத்துல கடனை உடனே வாங்கியாவது உங்க குடும்பத்தையும் உங்க வயசு பிள்ளைங்களுடைய படிப்புக்கும் நீங்க செலவு பண்ணுவீங்க. உங்களுக்கு உங்க வீட்டுக்காரர் ஒண்ணும் கொடுக்க மாட்டார். அந்த விரக்தி, மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய ஒரு தன்மை, மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க. நீங்க உங்க சொத்தையும் அடமான வைக்கணும், உங்க நகையவும் அடமான வைக்கணும். இந்த நகை அடமான வச்சிட்டாலே குரு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்ப உங்க ஜாதகத்துல இந்த 5 வருஷ காலமாவே குரு பகவான் கெட்டு போயிட்டார். வீணான விரயத்தை தான் நீங்க சம்பாதிச்சிருக்கிறீங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு. பல குடும்பமே பாத்தீங்கன்னா பெரிய லா படிச்ச அட்வொகேட்டா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், என்ன தொழில் வேணா பண்ணட்டும், ஆனா உங்களுடைய பிள்ளைங்களுக்குன்னு உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கக்கூடிய தருணத்துல இருந்திருப்பீங்க. உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய எதுவுமே கிடைக்காதனால கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சிருப்பீங்க. பல பேரு இந்த மகர ராசியுடைய பெண்களுடைய குழந்தைங்களுக்கு திருமணமே தடைப்படும். இது விதி. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சர்ஜரி நடக்கும். பணங்காசு விரயமாகல, குழந்தைங்களுடைய தன்மையில ஏதோ ஒன்று விரயமாகலன்னா உங்க உடல்நிலைக்கு விரயமாகும். அது ஆண்டவனுடைய அனுகிரகம். உங்களுக்கு எந்த விரயமும் இல்லாம பணம் மட்டும் விரயமாகக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரம் உண்டு. மகர ராசி பெண்களை கிட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா நல்ல சமையல், நல்ல குணாதிசைகள் உடையக்கூடிய தன்மை உடைய பெண்கள் நீங்க தான். வாழ்க்கையை மேன்மை அடையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உங்க ஜாதகத்துல வந்துட்டு போயிடுச்சு. இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு நல்ல யோக நிலை வரப்போகுது. கணவன் மனைவி பிள்ளைங்களோட அனுசரணையா அனுகிரகமா இருந்து வாழ்ந்து வாங்க. உங்க துன்பம் போச்சு, உங்க கஷ்டம் போச்சு, உன் நஷ்டம் போச்சு, அவமானம் எல்லாம் போயிருச்சு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மேன்மைப்படக்கூடிய நேரம் வந்துச்சு. இந்த பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்லக்கூடிய தன்மையில பெண்மையை போற்றுங்க. அவங்களுடைய தன்மையை நினைச்சு வந்தீங்கன்னா உங்களை கடைசி வரைக்கும் பாத்துக்குவாங்க, உங்க பிள்ளைங்களையும் உங்க கணவரையும். ஒரு குறிப்பிட்ட கால வயசு பெண்கள் 35-45 வயசுக்கு மேல இருக்கிறவங்க உங்க ஆரோக்கியத்தை பார்க்கணும். நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க, தெளிவான தானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, ஆன்மீக ஈடுபாட்டுல அளவு கடந்த ஒரு அண்மைய அமைப்பா வச்சுக்குங்க. போதும் நீங்க பட்ட துன்பம் எல்லாமே. இனிமே உங்களுக்கு தான் யோக நிலம் வருது. மகர ராசி பெண்கள் ஆன்மீக தொடர்புல இருந்தாலும் சரி, ஒரு ருத்ராட்சம் போட்டிருந்தாலும் சரி, இனிமே உங்க வாழ்க்கை சிறக்க போகுது. மறுஜென்மம் இல்லாத ஒரு ராசி மகர ராசி. இப்பிறவிலேயே நீங்க பட்ட துன்பத்துக்கு பிராய்த்தம் கிடையாது. படிச்ச பிள்ளைங்களுக்கு படிச்ச வேலை, கல்யாணம், யோகங்கள் இந்த மாதம் இந்த வருடம் அமைய போகுது. மகர ராசி பெண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும். சிவாய நம. இப்போ அதிகமான வேலைகள் செய்து 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 திருப்தி அடைவது, இவர்களை ரொம்பவும் விசுவாசமான ஊழியர்களாக வைத்து கொள்ளக்கூடிய நபர்களையோ
முதலாளிகளையோ அலுவலர்களையோ நம்ம ஒரு ஜாக்பாட், ஒரு வெற்றியாளராக எடுத்து கொள்ளலாம். ஏனென்றால் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள். அதே போல் இந்த மகர ராசி நபர்களும் இந்த நிறைய அவமானங்களையும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் சந்தித்த பிறகு வாழ்வின் பிற்பகுதியில் தான் ஒரு தெளிவான ஒரு உச்சத்தை இவர்கள் அடைகிறார்கள். இங்கு செவ்வாய் உச்சம், இங்கு குரு நீசம். அப்போ குருங்கிறது தனத்தை குறிக்காட்டுகிறது. அப்போ இவர்களிடம் இல்லாத ஒரு விஷயத்துக்குத்தான் இவர்கள் கடுமையாக போராட வேண்டிய ஒரு சுபாவம் என்பதும், அதற்காக ரொம்பவும் பொறுமையாக காத்திருக்க வேண்டிய ஒரு குணமும், அதற்காகவே நிறைய இடங்களில் தோல்வியும் அவமானங்களையும் எதிர்ப்புகளையும் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. இவங்க பேரெல்லாம் அதிகம் பார்த்தோம்னா ஜே இல்லைன்னா பி. அந்த காலத்துல பார்த்தோம்னா இந்த ஜெயந்தி, ஜெயா, ஜெயசுதா இந்த மாதிரி பேர்கள்லாம் வைத்தார்கள். இல்லைன்னா கேங்கிற எழுத்துல காவியா, கவிதா இந்த மாதிரி பேர்கள்லாம் வைத்திருப்பார்கள். இவர்களுக்கு சகோதர ஸ்தானாதிபதி இளைய சகோதரத்தை குறிகாட்டக்கூடிய அந்த குரு அப்படிங்கிற கிரகம், அப்போ இந்த புதன்கிறது தொடர்பு, கம்யூனிகேஷனை குறிகாட்டக்கூடியது. அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக, ஒரு நட்புக்காக, ஒரு கௌரவத்துக்காக ஏதாவது ஒரு கையெழுத்து போட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு கேரண்டார் அப்படின்னு போனாலோ அந்த கடனை இவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. மறைமுகமான லாபம்னா அங்கீகரிக்கப்படாத பொருட்கள் எதையாவது ஒன்று எடுத்து இவர்கள் செய்தார்கள். இப்போ இந்த MLM மார்க்கெட்டிங்கு, ஒன்று 4 பேரை சேர்க்கிறது, அது ஒரு 4 பேரை சேர்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்கள் கை வைத்தார்கள்னா அதற்குண்டான தோல்வியோ அவமானமோ வராது, அதற்குண்டான தண்டனையை இவர்கள் அனுபவிக்க நேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது மகர ராசி. இந்த மகர ராசி என்பது காலபுருஷனுக்கு 10வது ராசியாக வருகிறது. இது ஒரு சரராசி, நிலராசி, மேலும் இது ஒரு பெண் ராசி. இப்போ இந்த மகர ராசி இதன் அதிபதி சாட்டர்ன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். இதே வீட்டில் செவ்வாய் என்ற கிரகம் உச்சபலம் பெறுகிறது. அப்போ இந்த சனிங்கிற கிரகமே பார்த்தோம்னா கர்ம யோகி. கர்மம் அப்படின்னா அது ஒரு செயல், இல்லைன்னா ஒரு வேலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வேலையை செய்து 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 அதன் மூலம் ஒரு சந்தோஷம் பெறுவது. அதாவது இவங்களுக்கு மைண்டுக்குள்ள ஒரு சுரபி என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கு நீதான் நன்றாக வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த மகர ராசி சகோதரிக்கோ தாய்மாருக்கோ இல்லைன்னா அந்த மகர ராசி பாப்பாவுக்கோ சொல்லிக்கொண்டே இருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு நபர் வரலையா, அந்த இடத்த சுத்தம் பண்ணணுமா, அங்கு வரப்போற ஒரு 10 நபர்களுக்கு சமையல் பண்ணணுமா, விதவிதமான ஐட்டம்ஸ் ரெடி பண்ணணுமா. ஆனால் அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அஸ்திவார நபராக இருந்த பிறகு இவர்கள் அந்த உணவை ருசிப்பார்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அப்போ அதிகமான வேலைகள் செய்து 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 திருப்தி அடைவது, இவர்களை ரொம்பவும் விசுவாசமான ஊழியர்களாக வைத்து கொள்ளக்கூடிய நபர்களையோ முதலாளிகளையோ அலுவலர்களையோ நம்ம ஒரு ஜாக்பாட், ஒரு வெற்றியாளராக எடுத்து கொள்ளலாம். ஏனென்றால் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள். இப்போ சுபாவத்துல இந்த சாட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கிரகம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் ஒரு முரண்பாடான ஒரு வெற்றியைத்தான் கொடுக்கும். அதாவது சனி மற்ற கிரகங்கள் மாதிரி வந்த உடனே இந்தாப்பா அப்படின்னு டக்குன்னு கொடுத்துறாது. இவர்களை போட்டு நசுக்கி நொறுக்கி ஒரு தங்க மோதிரத்துக்கு ஒரு அழகிய வடிவம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி அதை நெருப்புல போட்டு அதை சுத்தியல்ல போட்டு அடிச்சு உருக்கி அதை ஃபைல் பண்ணி அதை சித்திரவதை செய்து விட்டுத்தானே நாம் அதற்கு ஒரு அழகிய உருவம் அப்படிங்கிறது கொடுக்கிறோம். அதே போல் இந்த மகர ராசி நபர்களும் இந்த நிறைய அவமானங்களையும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் சந்தித்த பிறகு வாழ்வின் பிற்பகுதியில் தான் ஒரு தெளிவான ஒரு உச்சத்தை இவர்கள் அடைகிறார்கள்.
மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா முதலில் அங்கு வந்து நிற்கக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் தான். ஒரு ஜெனரல் பப்ளிக்கே இந்த அளவுக்கு இறங்கி ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அவங்க கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், அவங்க தாய்மார்களா இருக்கட்டும், கஷ்டம் ஏதாவது ஒன்று சரியில்லை, ஏதாவது ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹெல்ப் அப்படின்னா அந்த நேரத்தில் அவர்களிடம் இல்லாத ஒரு விஷயத்தை கூட எடுத்து கொடுத்து விடுவார்கள். இப்போ ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போறாங்க, கையில காசு இல்லைன்னா கூட இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வளையலையோ தோடையோ இல்லை மோதிரத்தையோ சங்கிலியையோ கூட கழட்டி கொடுத்து விடுவார்கள். இது கணவனுக்கு தெரியும் போது, புகுந்த வீட்டுக்கு தெரியும் பொழுது நிறைய இடங்களில் பிரச்சனை ஆகிறது. ஏன்னா இங்கு செவ்வாய் வந்து உச்சம், இங்கு குரு வந்து நீசம். அப்போ குருங்கிறது தனத்தை குறிக்காட்டுகிறது. அப்போ இவர்களிடம் இல்லாத ஒரு விஷயத்துக்குத்தான் இவர்கள் கடுமையாக போராட வேண்டிய ஒரு சுபாவம் என்பதும், அதற்காக ரொம்பவும் பொறுமையாக காத்திருக்க வேண்டிய ஒரு குணமும், அதற்காகவே நிறைய இடங்களில் தோல்வியும் அவமானங்களையும் எதிர்ப்புகளையும் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. இப்ப நடிகர் ரஜினிகாந்த் பார்த்தோம் அப்படின்னா அவர் திருவோண நட்சத்திரம், மகர ராசி. அவர் படாத கஷ்டங்கள் இல்லை, சந்திக்காத அவமானங்கள் இல்லை. அதையெல்லாம் தாண்டி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துக்கு மேல ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். ஆனா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் தாங்குவேன், எவ்வளவு அடி அடித்தாலும் நான் வாங்குவேன்னு ஒரு பொறுமையுடன் நின்று நிலைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30-32 வயதுக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி என்பது கண்டிப்பாக ஏற்படும். சூரியன் இந்த மகர ராசிக்குள் வரும் பொழுதுதான் தை மாதம் என்பது பிறக்கிறது. இந்த தை மாதத்தை உத்தராயணம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு சொல்லடையா வந்து கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி தனது தனஸ்தானத்திற்கு பாதகத்தில் உச்சமடைகிறது. அப்போ இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த தனம், வருமானம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இவர்களை விட இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்குத்தான் ரொம்பவும் நன்றாக உபயோகப்படுகிறது அப்படின்னு சொல்ல முடியும். இவர்கள் கல்வியில் சில நேரங்களில் கொஞ்சம் தடை என்பது ஏற்படுகிறது. இருந்தாலும் இவர்கள் போராடி அந்த கல்வியை வந்து முடித்து விடுகிறார்கள். இவர்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இவர்களுடைய ஜீவனாதிபதி வந்து அமர்கிறது. இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது இவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகமாக வருகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். நிறைய மகர ராசிக்காரர்கள் பார்த்தோம்னா இந்த கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்பவும் பிரகாசம், மீடியா ஊடகங்கள் சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் இவங்க பேரெல்லாம் அதிகம் பார்த்தோம்னா ஜே இல்லைன்னா பி. அந்த காலத்துல பார்த்தோம்னா இந்த ஜெயந்தி, ஜெயா, ஜெயசுதா இந்த மாதிரி பேர்கள்லாம் வைத்தார்கள். இல்லைன்னா கேங்கிற எழுத்துல காவியா, கவிதா இந்த மாதிரி பேர்கள்லாம் வைத்திருப்பார்கள். இப்போ இதெல்லாம் ரொம்பவும் ட்ரெண்டிங்கான நேம்ஸ் நிறைய நாங்கள் கொடுத்து விட்டோம். இவர்களுக்கு சகோதர ஸ்தானாதிபதி, இளைய சகோதரத்தை குறிகாட்டக்கூடிய அந்த குரு அப்படிங்கிற கிரகம் இவர்களுடைய ஜென்ம ராசியில் வந்து நீசம். அப்போ இவங்க கூட பிறந்த செவ்வாயா இருக்கட்டும், இல்லைன்னா சகோதர ஸ்தானாதிபதி குருவாக இருக்கட்டும், இவர்களிடம் இருந்து எந்த அளவுக்கு உதவிகளை பெற முடியுமோ அதற்கு மீறியும் பெற்றுக்கொள்கிறார்கள். இவர்களுக்கு 4ஆம் வீட்டில் உச்சமடையக்கூடியது செவ்வாய். அப்போ ஒரு அளவுக்கு வரைக்கும் இவங்களுக்கு இவங்களுடைய தந்தையுடைய சப்போர்ட் என்பது கிடைக்கிறது. பிறகு இவர்கள் வெளியே சென்ற பிறகு, வெளியூருக்கு சென்ற பிறகு, தந்தையை பிரிந்த பிறகு நிறைய மகர ராசி பெண்களுக்கு ஒரு பெரிய வெற்றி என்பது கிடைக்கிறது. ஏன் அப்படின்னா இவர்களுடைய ஜீவனத்தில் இதே சூரியன் என்பது நீசமடைகிறது. அதையும் தவிர இந்த மகர ராசி அதிபதி சனிக்கு சூரியன் என்பவர் சத்ரு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விடுகிறார். இங்கு மாத்துருஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடிய செவ்வாய் வந்து
இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் நீசம். அப்போ இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் உள்ள வரக்கூடிய நேரத்தில் இவங்களுடைய அம்மாவோட சப்போர்ட்டும் இவங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய சப்போர்ட்டும் இவர்களுக்கு பெரிதாக கிடைப்பதில்லை. இவர்கள் தவறே செய்யாத போது கூட சில நேரத்துல இன்லாஸ் மூலமா ஏதாவது ஒரு கெட்ட பேர், ஏதாவது ஒரு தோல்வி, ஒரு அவமானம் அப்படின்னு வந்த போது கூட இவங்களுடைய அம்மாவோ இல்லை இவங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸோ பெரிதாக அந்த இடத்தில் வந்து கேட்பதில்லை. இப்ப இந்த மகர ராசி பாப்பா வந்து கடுமையா உடல் உழைப்பு பண்ணுது, ரொம்பவும் வேர்வை சிந்தி கஷ்டப்படுத்துது, எப்படியாவது ஒரு உயர்நிலைக்கு வந்துடுதுங்கிறது நன்றாக தெரிந்து கொண்டு இவர்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். அப்போ லைஃப் பார்ட்னர் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா, இந்த மகர ராசி பொண்ணு சம்பாதிக்குது அப்படிங்கிற அந்த காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்பவும் குறியாக இருக்கிறார். ஆனால் இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் நீசம். அப்போ இவர்கள் நினைத்த விஷயங்கள், இவர்களுடைய லாபத்துக்கு நிறைய இடங்களில் இந்த லைஃப் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய கணவன் உபயோகிக்கப்படுவதில்லை. மாறாக இவர்களைத்தான் நன்றாக உபயோகித்துக் கொள்கிறார்கள். குறிப்பா இந்த 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம். குழந்தை பிறந்த பிறகு நிறைய மகர ராசி பெண்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்பது ஏற்படுகிறது. ஆனால் அந்த குழந்தையுடைய முழு பொறுப்புகளும் இவர்கள் மேல்தான் சுமத்தப்படுகிறது. லைஃப் பார்ட்னர் அந்த இடத்துல பெரிதாக இவர்களுக்கு சப்போர்ட் இல்லை. ஒரு விசிட்டிங் கார்டு, ஒரு சைடு சப்போர்ட் என்ற அமைப்பில் தான் வருகிறார். இவர்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் புத்திசாலித்தனம் நிறைந்த நபர்களால், தொழில்நுட்பம் நிறைந்த நபர்களால், டெக்னாலஜி நிறைந்த நபர்களால் நூதனமாக இவர்கள் எங்கே ஏமாறுகிறோம் என்று தெரியாமல் ஏமாற்றப்படுகிறார். ஏன்னா இந்த 6ஆம் இடம்ங்கிறது கடன். அப்போ இந்த புதன்கிறது தொடர்பு, கம்யூனிகேஷனை குறிகாட்டக்கூடியது. அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக, ஒரு நட்புக்காக, ஒரு கௌரவத்துக்காக ஏதாவது ஒரு கையெழுத்து போட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு கேரண்டார் அப்படின்னு போனாலோ அந்த கடனை இவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. குறிப்பா ராசியாதிபதி சனிக்கு புதன் நட்பு கிரகமாக வந்தாலும் மிதுன ராசி நபர்களை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது இவர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முடிந்த வரைக்கும் இதனை அவாய்டு செய்வது இவர்களுக்கு நல்லது. இவர்கள் களத்திரஸ்தானாதிபதி சந்திரன் இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் நீசம். அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இவர்களுக்கு, அதாவது 10ஆம் இடம் ஜீவனத்தில் நீசம். இவர்களுக்கு பாக்யாதிபதி புதனே இவர்களுக்கு 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வந்து இவர் பாக்யஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட காலபுருஷனுக்கு இது 6ஆம் இடமாக வருகிறது. அப்போ இவர்களுடைய பாக்கியம்னு நம்ம சொன்னோம்னா ஒரு வீடா இருக்கலாம், இல்லை ஒரு காரா இருக்கலாம், இல்லை ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கலாம், இல்லை ஒரு லக்ஸரியா இருக்கலாம். இதற்கெல்லாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய ஏற்படுகிறது. அந்த கடனை முழுவதுமாக இவர்கள்தான் சுமக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது 2 விஷயம். என்னன்னா, ஜீவனாதிபதி சுக்கிரன் இவர்களுக்கு ஒரு பூரணமான சுபகிரகம். இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் உச்சமடைகிறது. இவர்களே இவர்களது ஜீவனஸ்தானத்தில் உச்சபலம். அப்போ சனிங்கிறவர் அங்கு உழைப்பு உழைப்பு உழைப்பு, கடுமையான உடல் உழைப்பு. இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி களத்திரத்தில் நீசம். அப்போ லாபம் வந்து திருமணத்தில் காலியாகி விடுகிறது. ராசியில் உச்சம். அப்போ அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய்ங்கிறவரு காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் ஒரு மறைமுகமான லாபத்தில் இவர்கள் கை வைக்க கூடாது. மறைமுகமான லாபம்னா அங்கீகரிக்கப்படாத பொருட்கள் எதையாவது ஒன்று எடுத்து இவர்கள் செய்தார்கள். இப்போ இந்த MLM மார்க்கெட்டிங்கு, 4 பேரை சேர்க்கிறது, அது ஒரு 4 பேரை சேர்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்கள் கை வைத்தார்கள்னா அதற்குண்டான தோல்வியோ அவமானமோ வராது. அதற்குண்டான தண்டனையை இவர்கள் அனுபவிக்க நேரும். இந்த விஷயத்துல மட்டும்
கூடுதல் கவனம் என்பது இவர்களுக்கு தேவை. இருந்தாலும் இவர்களுடைய ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான ராகு இவர்களை இவ்வாறு நெகட்டிவான விஷயங்களுக்கு தூண்டும். இவர்களுக்கு விரயஸ்தானாதிபதி குரு, அவர் ராசியிலேயே நீசமடைகிறார். அப்போ இந்த பணம், பொருளாதாரம் வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூடுதல் கவனம் மகர ராசி சகோதரிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவங்கெல்லாம் ரொம்பவும் பிராக்டிக்கல், வெரி ஹம்பிள், வெரி சின்சியர், வெரி மச் டெடிகேட்டட். அதாவது கேரியர் டெவலப்மெண்ட், கேரியர் ப்ராக்ரஸ், ஒரு விஸ்வரூப வளர்ச்சி பின்னாளில் பெறுவது, இதெல்லாம் இவர்கள் ரொம்பவும் ஃபோக்கஸ்டாக இருப்பார்கள். பலரை வைத்து வேலை வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு 500 பேர் 1000 பேராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலில் இறங்கி வரக்கூடிய நபர்கள், உணர்வு பூர்வமாக அவர்களுக்கு உதவக்கூடிய நபர்கள் எல்லாமே இவர்கள் தான். ஸோ இவரை ஒரு லீடரா, ஒரு மகர ராசி சகோதரியை ஒரு பாஸா, ஒரு ஓனரா வைத்திருக்கக்கூடிய அந்த வேலை செய்யும் நபர்களுமே ரொம்பவும் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா கஷ்டங்கள், துக்கங்கள், தோல்விகள், அவமானங்களை எல்லாம் அவர்கள், அதாவது மகர ராசி சகோதரி எடுத்துக்கொண்டு நல்ல விஷயங்களை, வெற்றியை, குட் நியூஸை மட்டும்தான் தனது குழந்தைகளுக்கோ, தங்களது வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கோ, குடும்பத்தினருக்கோ கொடுக்கும். அந்த அளவுக்கு இவர்கள் மற்றவர் மேல் ஒரு அக்கறை காட்டக்கூடிய நபர்கள், கடமையை கச்சிதமாக செய்வார்கள், மிகவும் வைராக்கியமாக இருப்பார்கள். தர்ம காரியங்கள்லாம் இவர்கள் ரொம்பவும் வேகமாக, விவேகமாக, குறிப்பா வயதானவர்கள், மூத்தவர்கள், ஒரு குழந்தைகள் சப்போர்ட் செய்யாத பெரியவர்களுக்கு கூட தொண்டு செய்வது, பெற்றோருக்கு செய்யக்கூடிய அதே அன்பு அரவணைப்பை வயதில் மூத்த நபர்கள், துப்புரவு தொழிலாளர்களுக்கெல்லாம் முதல் உதவி, அன்பு, காதல் போன்ற அனைத்து விஷயங்களையும் அவர்கள் கேட்காமல் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். இது ஒரு நிலராசி. இந்த நிலராசி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பூமியை நம்ம எந்த குத்து குத்தினாலும், எவ்வளவு ஓட்ட போட்டாலும், எந்த அளவுக்கு சுரண்டினாலும் அந்த பூமியானது தாங்கி கொண்டிருக்கும். ஆனால் ஒரு நேரத்தில் அந்த பூமி பிரளயமாகிவிட்டால் அது பூகம்பமாக மாறிவிடும். அதனால் முடிந்தவரை இந்த ஒரு நல்ல ஒரு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை வைத்திருக்கக்கூடிய இந்த மகர ராசி பெண்ணை நீங்கள் மருமகளாகவோ, இல்லை ஒரு சகோதரியாகவோ, ஒரு அம்மாவாகவோ வைத்திருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக எடுத்துக்கொண்டு அவர்களை காயப்படுத்தாமல் பத்திரமாக நீங்கள் அவர்களை பாதுகாத்தால், நீங்கள் ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக நல்லது செய்யணும்னு தான் தேவையில்லை. அவங்களுக்கு ஒரு கெடுதல் செய்யாமல் இருந்தால் அதையே ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பல மடங்கு அன்பையும் காதலையும் அரவணைப்பும் இவர்கள் கொடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நண்பர்களே, இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஞ்சநேயர், பெருமாள். இந்த தெய்வத்தை இவர்கள் தொடர்ச்சியாக வழிபட வேண்டும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இவர்கள் அணிய வேண்டிய ரத்தினம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ சஃபயர், கிரீன் எமரால்ட். இந்த 2 மோதிரத்திலும் இவர்கள் முடிந்தால், வசதி இருந்தால், ஒரு வைரத்தையும் சேர்த்து அணிந்து கொள்ளலாம். அதன் மூலம் இவர்கள் மேலும் மேலும் ஒரு உன்னத நிலையை அடைய முடியும். நண்பர்களே, இந்த பதிவை உங்களது ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷன்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.